சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கோப்பைநாயக்கன்பட்டு, வேண்டுராயபுரம், சாமிநத்தம், ஈஞ்சார், நடுவப்பட்டி, வடப்பட்டி, நாகலாபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது ராஜேந்திர பாலாஜிக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்து மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பரப்புரையின் போது முத்துராமலிங்க தேவர் வேடமணிந்து வந்த சிறுவன் அங்கிருந்த பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தார். மேலும் நடிகர் அஜித்துடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ராஜேந்திர பாலாஜி இருக்கும் புகைப்படத்தை வழங்கி சிறுவர் சிறுமியர் வாழ்த்து தெரிவித்தனர். இதையடுத்து மக்கள் மத்தியில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். மேலும் அதிமுக அளித்துள்ள அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் எனவும் கடந்த தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். திமுக அறிவித்த மகளிர் உரிமை திட்டம் கூட தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்படுத்தியதாக அவர் விமர்சித்தார். எங்களை வரவேற்றிருக்கின்ற இளைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சிவகாசி தொகுதியினுடைய சட்டமன்ற அதிமுக வேட்பாளராக KT ராஜேந்திர பாலாஜி ஆகிய நான் ரெட்டலை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். எனக்கு ரெட்டலை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை இருகரம் ஒப்பி கேட்டுக்கொண்டு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவுடன் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கிலும் மாதம் 2,000 ரூபாய் வர வைக்கப்படும். முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கேஸ் சிலிண்டர் 3 இலவசமாக ஆண்டுக்கு 3 வழங்கப்படும். பிரிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரிச்சு புலிசாத பற்றி உடனடியாக வழங்கப்படும். இவைகளெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக எடப்பாடியார் சொல்லியிருக்கின்ற அற்புதமான திட்டங்கள். அது மட்டுமல்ல, 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். வேலைக்கு செல்கின்ற பணியாளருடைய சம்பளம் 1 வாரத்திற்குள் அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். இதையெல்லாம் எடப்பாடியார் செய்கின்ற முதல் திட்டங்களாக இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றார். திமுக செய்தது சொன்னது எதையுமே செய்தது கிடையாது. அதிமுக மிக்சி கொடுப்போம் என்று சொன்னோம், கொடுத்தோம். கிரைண்டர் கொடுப்போம் என்று சொன்னோம், கொடுத்தோம். பேன் கொடுப்போம் என்று சொன்னோம், கொடுத்தோம். லேப்டாப் கொடுப்போம் என்று சொன்னோம், மாணவர்களுக்கு கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் கொடுப்போம் என்று சொன்னோம், திருமண உதவித்தொகை திட்டம் கொடுப்போம் என்று சொன்னோம், கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியாது, அதிமுக பொய் சொல்றாங்க என்று சொன்னார் கருணாநிதி. ஆனால் சொன்னபடி 10 வருஷங்களாக ஏழை எளிய மக்கள் தங்கள் படித்த பிள்ளைகளுக்கு, கல்லூரி படித்த பெண்களுக்கு திருமணம் என்று சொன்னால் 50,000 ரூபாய் உதவித்தொகையும் 1 பவுன் தாலிக்கு தங்கமும் கொடுத்த கட்சி அதிமுக. ஆக அதிமுக சொன்னதை செய்கின்ற கட்சி. திமுக 1000 ரூபாய் கொடுத்ததாக சொல்கிறது. 1000 ரூபாயை 3 ஆண்டுகள் கழித்து கொடுத்தார்கள், தேர்தலுக்காக கொடுத்தார்கள். அதிமுக மக்கள் நலனுக்காக கொடுக்கின்ற திட்டங்களை செயல்படுத்தும். ஆக சொன்னதை செய்கின்ற அதிமுக ஆட்சி வருவதற்கு நீங்கள் ரெட்டலை சின்னத்தில் வாக்களித்து KT ராஜேந்திர பாலாஜி வெற்றி பெற செய்யும்படி உங்களை இருகரம் ஒப்பி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.